ஹாய் எவரிவன். இதில் அன் அப்பாலஜி ஃபார் பொயட்ரியோட 23rd பேராகிராஃபை பார்ப்போம். இந்த பேராகிராஃபில் ஹிஸ்ட்ரி எப்படி பொயட்ரியை விட தாழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஹிஸ்ட்ரி நம்மளோட நிஜ வாழ்க்கையை அப்படியே காட்டும். ஒரிஜினல் லைஃப்பில் கெட்ட கேரக்டர்ஸும் சம்டைம்ஸ் வின் பண்ணுவாங்க. ஸோ நிஜ வாழ்க்கையை சொல்கிற ஹிஸ்ட்ரியை படிக்கும் போதே சில சமயங்களில் கெட்டவங்க வின் பண்ணுவாங்க, நல்லவங்க லூஸ் பண்ணுவாங்க. நல்லவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. மில்டியாடேஸ் ஒரு குட் கமாண்டர், ஆனால் ஜெயிலில் அவர் இறந்து போனார். ஃபோசியன் ஒரு ஹானஸ்டான பொலிட்டீஷியன், ஆனால் அவரை கொன்னாங்க. அடுத்து சாக்ரட்டஸ், அவர் ஒரு வைஸ் பர்சன், ஆனால் அவருக்கு விஷம் கொடுத்து கொன்னாங்க. இப்படி நல்லவங்க கஷ்டப்பட்டு இறந்து போகிறத ஹிஸ்ட்ரியில் காட்டுறதுனால அது நமக்கு ஒரு ரோல் மாடலை தராது. பட் பொயட்ரி அப்படி இல்லை, ஜஸ்டிஸான ஒரு வேர்ல்டை நமக்கு காட்டும். அடுத்து பாம்பே, சிசரோ போன்ற பெரிய அரசர்கள் கொல்லப்பட்டாங்க. பட் டிக்டேட்டர்ஸ், சர்வ அதிகாரிகள் நல்லா வாழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லை, குடியரசு அரசாங்க முறையை ஒழிச்சு சர்வ அதிகாரியாக மாறிய சீசருக்கு ஒரு ஹையஸ்ட் அவார்டு கொடுத்தாங்க. கொடூரமான செவரஸ் செழிப்பாக தான் வாழ்ந்தார். அப்புறம் ஒரு டிக்டேட்டர், சர்வாதிகாரி சுல்லா, தென் மாரியஸ் அமைதியாக இறந்து போனாங்க. ஸோ இப்படி ஹிஸ்ட்ரி ஈவெண்ட்ஸ் கெட்டவங்களுக்கு கெட்டது நடக்கும், நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறத எப்போதும் உறுதிப்படுத்துறதில்ல. இப்படி ஹிஸ்ட்ரியே அருவருப்பாக இருக்கிற ரூலர்ஸை லைஃப்பில் நல்லா வாழ்கிறத காட்டுறது மனித குலத்துக்கே தீங்குன்னு சொல்கிறாரு சிட்னி. பட் ஃபிலாசபர்ஸும் போயட்ஸும் சர்வாதிகாரிகளை சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. இங்கே ஏன் பொயட்ரி ஃபிலாசபி ஹிஸ்ட்ரியை விட பெட்டர்ன்னு சொன்னவர் ஃபிலாசபரை உயர்த்தி பேசுகிறாருன்னா, பொயட்ரி, ஃபிலாசபி, ஹிஸ்ட்ரி இந்த மூணுமே நமக்கு விஸ்டமை கொடுக்கறது தான். பட் பொயட்ரி பர்ஃபெக்டாக எல்லா விஷயத்தையும் செய்யுது. பட் ஃபிலாசபிக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் நிறைய குறைகள் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ப்ரீவியஸ் பேராகிராஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபிலாசபியோட லிமிட்டேஷன்ஸை சொல்லியிருப்பார், இதில் ஹிஸ்ட்ரியோட லிமிட்டேஷன்ஸை சொல்கிறாரு. பட் ஃபிலாசபி என்ன தான் ஒரு விஷயத்துக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுத்தாலும் அது டிக்டேட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாதுன்னு சொல்கிறாரு. அடுத்து ஃபிலாசபர்ஸ் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, அது என்னென்னா ஓக்சிடென்டோஸ் எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு லாட்டின் வேர்டு. இதுக்கு மீனிங் என்னென்னா டிக்டேட்டர்ஸை, சர்வதிகாரிகளை கொல்லணும் அப்படிங்கிறது தான். அடுத்து இவர் டான்டே போயட்டை மென்ஷன் பண்ணுறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, டிக்டேட்டர்ஸ்க்கு ஏர்த்லி பனிஷ்மெண்ட் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஃபிலாசபர்ஸ் சொன்னாங்க அவங்கள கொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க, அது எர்த்லி பனிஷ்மெண்ட்ஸ், அது மட்டும் பத்தாது, ஹெல்லையும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு டான்டே சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி தான் இந்த பேராகிராஃப் முடியுது. அடுத்த பேராகிராஃபை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம்.